சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாரியே சரண்யே பிரம்மதே கௌரி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கோமுக தீர்த்தம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுவோம். இந்த சகல தோஷங்களையும் நீக்கி செல்வ செழிப்போட வாழ உதவுறதுக்கு கோமுக தீர்த்தம் பயன்படுது. பல புண்ணிய பொருட்கள்ல சில சாதாரணமா கிடைக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. அதுல திருத்தலங்கள்ல தெய்வ கருவறையிலிருந்து வெளியே வரக்கூடிய வகையில அமைக்கப்பட்டிருக்கிறதுக்கு பேர் தான் கோமுகம் அப்படின்னு பேர். இந்த கோமுகத்திலிருந்து வரக்கூடிய புனித தீர்த்தம் மிகுந்த சக்தி வாய்ந்தது. இந்த கோயிலுக்கு செல்லும் போது பலரும் இந்த கோயில் கோமுகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய புனித நீரை தலையில தெளித்துக் கொள்வதை நம்ம பார்த்திருப்போம். சிலர் பிடித்து கொண்டு வீட்டுக்கும் போவாங்க. மூலஸ்தானத்துல வீட்டிருக்கக்கூடிய தெய்வ சிலைகளுக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேக பொருட்கள் இறைவனுடைய திருமேனில பட்டு வழிந்து கருவறையில இருக்கக்கூடிய கோமுகம் வழியாத்தான் வெளியேறும். இங்கு பற்பல கோடி தேவதைகள் குடி கொண்டிருப்பதா சாஸ்திரங்கள்ல கூறப்பட்டிருக்கு. பூமியில ஓடக்கூடிய கங்கை, யமுனை போன்ற புண்ணிய நதிகளினுடைய பலன்களை விட இந்த கோமுகி தீர்த்தத்தினுடைய மகிமை ரொம்பவும் ஜாஸ்தி. இந்த கோமுகி தீர்த்தத்தினுடைய மகிமை ரொம்பவும் அதிகம். இந்த புண்ணிய நதிகளே கோமுகி தீர்த்தத்துல தெளித்து தூய்மை அடைந்ததா சித்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. கோயிலுக்கு போகும்போது கோமுகி நீரை தெளித்துக் கொள்வதில் நம்மள இருக்கக்கூடிய தீவினைகள் ஒளிந்து மனம் சுத்தமாகும் அப்படிங்கிறது ஐதீகம். குறிப்பா விசாக நட்சத்திரத்தை அன்று இந்த புனித நீர் தீர்த்தத்தை ஒரு கண்ணாடி பாட்டில் அடைச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வியாபார ஸ்தலங்கள் இல்ல பணம் வைக்கக்கூடிய இடங்கள், வாகனம், குடும்ப நபர்கள் மீது தெளித்து விடணும். இப்படி நம்ம பண்ணோம்னா வளம் பெருகி செல்வ செழிப்பு உண்டாகும். மேலும் பரணி மகம் நட்சத்திரத்தன்று பிடித்து வரப்படக்கூடிய இந்த கோமுக தீர்த்தத்திற்கும் சனி சிறப்பு இருக்கு. எத்தனை ஆண்டு ஆனாலும் அப்படியே இருக்கும். இந்த 2 நட்சத்திரத்தின் போது தெளித்துக் கொள்வதால விபத்துக்கள் ஏற்படாது. இந்த கோமுக நீரை எப்பவுமே நம்ம பூஜை அறையில வச்சுக்கிறது ரொம்பவும் சிறப்பு. முக்கிய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல இதே போல நம்ம செய்வோம் அப்படின்னா சகல தோஷங்களும் நீங்கி எல்லா விதமான கண் திருஷ்டியும் நீங்கும். கெட்ட கனவுகள் வந்து பயமுறுத்தாது. இந்த தீர்த்தத்தை அருந்துறதால தீரா பிணிகள் தீரும்னு சொல்றாங்க. குறிப்பா கார்த்திகை நட்சத்திரத்தப்போ இந்த கோமுக தீர்த்தத்தை தெளிச்சுக்கிறதுனால பிரிந்த தம்பதியர் விரைவில் ஒன்று சேருவாங்கன்னு சொல்றாங்க. ரோகிணி நட்சத்திரத்தன்று இதை நம்ம தெளிச்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்றாங்க. திருவாதிரை நட்சத்திரத்தன்று தெளித்துக் கொள்றதால ஆரோக்கியம் சீர்படும். புனர்பூஷ நட்சத்திரத்தன்று தெளித்துக்கிறதுனால திருமண தடை நீங்கும். பூசம் நட்சத்திரத்தன்று தெளித்துக் கொள்றதால பூர்வ ஜென்ம பாவங்கள் விலகும். அஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல இந்த தீர்த்தத்தை தெளிச்சுக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் தீரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி.